அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மினா பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்து சும்மா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அங்கிட்டு இருந்து நம்ம லீவ் வர்றாப்ல சயின்டிஸ்ட். அவர் வந்தோன்னே அப்படியே ஒரு மாதிரியா பார்க்குறாரு. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம காங்காங் சூ வந்துட்டு கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டார்ல, யாருக்கு தெரியாம அப்படின்னோடனே ஆமா ஆமா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னோடனே சொல்லுப்பா அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, அந்த காங்காங் சூவோட டிக்கெட் நீ தானே வச்சிருக்க, அதை நான் பார்த்தேன். அதை வந்து பூமிக்கு போன உடனே நான் வந்து சாண்டியாட்ட சொல்லியிருக்கேன், அவன் மூலமா ஆளுகளை வச்சு வாங்கிடலாம், நம்ம வந்து அதை வந்து பங்கு பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி, அதாவது மூணா ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இவர் அப்படியே பாக்குறாங்க அவங்க, அடே ஆல்ரெடி ஒருத்தி என் தங்கச்சி ஒருத்தி என்னன்னா பங்குக்கு நிக்கிறா, நீங்க வேறடா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அது வந்து வந்து என்ன அப்படின்னா, இல்ல என் சிஸ்டர் என்ன பண்றது, அவளுக்கும் இந்த விஷயம் தெரியும்ல அப்படின்னோடனே அவர் அப்படியே பாக்குறாரு. ஐயோ என்னடா இது, இருக்க பங்கு கூடிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே உனக்கு வேணா எனக்கு வேணா 4 பங்கா பிரிச்சுக்கலாம், என்ன சொல்றேன், பூமிக்கு போன உடனே அந்த டிக்கெட்டை கொடுத்து கன்ஃபார்மா வாங்கிடலாம், எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவளு வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. சோ ஆக மொத்தம் நம்ம காங்காங் சூக்கு வர வேண்டிய, அதாவது நம்ம டாக்டர் காங்க்கு வர வேண்டிய அந்த டிக்கெட்டை வச்சு இவங்க என்னன்னா ஆளாளுக்கு பங்கு போட்டுக்கிறாங்க 5 மில்லியன் அப்படின்றனால. அப்படி இங்க பூமியை கட்டுறாங்க. நம்ம சேர்மன் சா இருந்தார்ல, அவர் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே மெதுவா கண்ணை முழிக்கிறாங்க. அவங்களோட மருமகள் எல்லாருமே இங்க வர்றாங்க. சொல்ல போனா அவங்க மக தான் உட்காந்து பார்த்துருக்காங்க. அவர் மெதுவா கண்ணை முழிச்சோன்னே நீ ஃபர்ஸ்ட் வந்து ரியானுக்கு கால் பண்ணு அப்படின்றாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட பேர் வந்து காங் ரியான், ஓகேவா? இவர் வந்து ரியான் ரியான் தான் கூப்பிடுவாரு. நம்ம காங்னே சொல்லலாம். காங்குக்கு கால் பண்ணு அப்படின்னு எதுக்கு கால் பண்ணணும், என்ன விஷயம் அப்படின்றப்ப, இல்ல நீ கால் பண்ணு, அவன்கிட்ட 3 முட்டை வந்து பேலன்ஸ் இருக்கு, அவன் பதுக்கி வச்சிருக்கான், சோ அதை எப்படியாவது வந்து இது பண்ண சொல்லு, எப்படியாவது அவனை வந்து ஹெல்ப் பண்ண சொல்லு இந்த விஷயத்துல அப்படின்றப்ப, ஏன்பா அவனை வேணான்னு சொல்லி நீங்க உதாசீனப்படுத்துனீங்க, இப்ப திரும்ப அவனுக்கு கால் பண்ண சொல்றீங்க, என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு தயவு செய்து புரிஞ்சுக்கோமா, அவனுக்கு கால் பண்ணுமா அப்படின்னு இவர் ஒரு மாதிரி ரெக்வஸ்டா வைக்கிறாரு. பட் அவங்க பொண்ணு வந்து முடியாதுன்ற அளவுக்கு நிக்கிறாங்க. அதாவது இப்ப என்னன்னா நம்ம ஹீரோ வந்து அங்க இருக்கிற மைக்ரோஸ்கோப் வச்சு ஏதாவது பண்ண சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அவர் மருமக என்ன சொல்றாங்கன்னா, இல்ல மாமா ஆக்சுவலி வந்து அந்த மைக்ரோஸ்கோப் இப்ப அவங்க கிட்ட இல்ல, வேற ஆப்ஷனே நம்மகிட்ட கிடையாது, இப்போதைக்கு இந்த முட்டையில நம்ம வந்து இம்ப்ளான்ட் பண்ணவே முடியாது, சோ இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே ஃபினிஷ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நமக்கு எந்த வழிகளும் இல்லை, அதாவது கருக்களை உருவாக்கக்கூடிய எந்த ஒரு வழியும் நம்மகிட்ட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா சேர்மன் பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, அப்பா தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, முதல்ல வந்து நீங்க இதுல இருந்து வெளியே வாங்க, அதுவும் இல்லாம ரியானா ஃபர்ஸ்ட் நம்ம அங்க இருந்து பத்திரமா கூட்டு வருவோம், அதை இங்க வச்சு பண்ணுவோம், தயவு செய்து அங்க வச்சு பண்ண வேணாம், நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. அவங்க மருமகளுமே சொல்றாங்க, இல்ல மாமா இந்த விஷயத்தை விட்டுருங்க, தயவு செய்து கிவ் அப் பண்ணிருங்க அப்படின்றப்ப அவர் அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு நிக்கிறாரு. மனுஷன் இந்த நிலைமையில வந்து கிவ் அப் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. சோ ஒரு உண்மையான பிசினஸ் மேன்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கறத அந்த இடத்துல காட்டுறாங்க. இங்க அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. சொல்றா மச்சான் என்ன விஷயம் அப்படின்னானே, ஒண்ணு இல்ல ஆக்சுவலி வந்துட்டு நான் பூமிக்கு வர்றதுக்கு இன்னொரு 3 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள இன்னைக்கு நைட் தான் எனக்கு லாஸ்ட் டே நினைக்கிறேன், அதுக்குள்ள எப்படியாவது நான் இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்றப்ப, என்ன விஷயத்தை பண்ண போற அப்படின்றப்ப, ஒண்ணு இல்ல நான் வந்து அந்த ஸ்பெம் வந்து அந்த கரு முட்டையெல்லாம் செலுத்த போறேன் அப்படின்னா, டே என்ன விளாரியா, மைக்ரோஸ்கோப் கிடையாது, அதுக்கான இன்ஜெக்ஷன் கரெக்டா ஒன்ட்ட கிடையாது, சோ எப்படி வந்து நீ அதை இம்ப்ளான்ட் பண்ணுவ, ஒரு ஸ்பெம் வந்து அந்த இதுக்குள்ள இருக்குன்னா கண்டிப்பா மைக்ரோஸ்கோப் வேணும், அது இல்லாம பண்ணவே முடியாது அப்படின்றப்ப, இல்ல மச்சி என்கிட்ட வந்து நம்ம லேப்ல யூஸ் பண்ற மாடல் இது இருக்கு இன்ஜெக்ட், சோ அதை வந்து நான் இன்ஜெக்ட் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னோடனே, டே அப்படின்னா வந்து சரி ஓகே இப்போ என்ன பண்ண சொல்றேன், நான் உனக்கு எந்த வகையில் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா இப்போ வந்து நம்ம ஹீரோவும் பாக்குறாரு, சா மைக்ரோஸ்கோப் இல்லாம கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் போல இருக்கடா அப்படின்றப்ப, ஆமா சும்மா நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் சொல்றாரு, ஆனா ஒரு வழி இருக்கு மச்சான், வேணா எங்கேயாவது தரையில நல்லா பிடிச்சிக்கோ, முட்டி போட்டு உட்காந்துக்கோ, அதுல வேணா பண்ணு அப்படின்னோடனே, டேய் சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே யோசிக்கிறாரு, கிட்ட யோசிச்சு பார்த்துட்டு இரு வர்றேன் அப்படின்ட்டு கடன்னு போயிடுறாரு. டேய் இருடா அப்படின்னாலும் அவர் எதை பத்தி கேட்காம கதவை திறந்து அவர் பாட்டு போயிட்டு இருக்காரு. எங்க போறாருன்னே தெரியல, என்னதான் பண்றாரு பாப்போம். நம்ம ஹீரோ போனவர் டக்குன்னு போயிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அங்க பாத்தீங்க அப்படின்னா 3 பேர் உட்கார்ந்து ஒரு டீல் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம சாண்டியானோ, லீ, அதுக்கப்புறம் இந்த மினா பொண்ணு, இந்த 3 பேர் உட்கார்ந்து என்ன பேசுறாங்க அப்படின்னா, ஆக்சுவலி அந்த 500 மில்லியன் பணம் லாட்டரியில விழுதுல, இது ஒரு நல்ல டீல், நம்ம வேணா பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லி ஒரு வகையில நம்ம சாண்டியானோ ஒத்துக்கிறாரு, எல்லாம் ஓகே தான், ஆனா இது எந்த பிரச்சனையும் இல்லாம பிரிக்கணும், கரெக்டா அளவா ஈக்குவலா பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல நம்ம ஹீரோ அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போறதையும் பாத்துறாங்க. நம்ம தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நேரா போய் அங்க இருக்கிற அந்த ஸ்பேஸ் சூட்டை பாக்குறாரு. வாவ் இது நமக்கு யூஸ் ஆகுமோ அப்படின்ற மாதிரி அவர் மைண்ட்ல என்ன திங்க் பண்றாருங்கிறது தெரியல. பட் அந்த ஸ்பேஸ் சூட்டை வச்சு என்னமோ பண்ண போறாருங்கிறது மட்டும் தெரியுது. அந்த நேரத்துல நம்ம மினா பொண்ணு வந்து என்ன பண்றீங்க அப்படின்னே, ஒண்ணு இல்ல ஒரு சின்ன ஒர்க், இல்ல நீ வா கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தனியா கூட்டு போய் பேச உட்காராங்க. சோ இப்ப 4 பேரும் பேசுறதுக்கு எதுக்குன்னா, அந்த 500 மில்லியன் பணம் அந்த லாட்டரியில விழுந்துச்சுல, அதை வந்து கரெக்டா ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சாண்டியானோ கேக்குறாரு, இங்க பாரு எனக்கு வந்து இந்த 500 மில்லியன்ல ஒரு மேட்டரே கிடையாது, அதுல 5 ட்ரில்லியன் தான் வரப்போகுது, பட் இருந்தாலும் எனக்கு அது ஒரு விஷயமே கிடையாது, ஆனா உனக்கு எதுக்காக நாங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாரு. என்ன விஷயம் உண்மையை சொல்லு அப்படின்றப்ப, ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்தோடனே எனக்கு ஒரு ஹெல்ப் இருந்தா மட்டும் தான் கேட்டுப்பாரு, என்னன்னு முழுசா சொல்லிருக்க மாட்டாரு. நம்ம சாண்டியானோ கேட்கவுமே அவரும் சொல்றாரு, இல்ல ஆக்சுவலி வந்துட்டு நீங்க காங்காங் சூவை வந்து எதுக்காக அடிச்சீங்களோ அந்த விஷயத்துக்காக தான் நானும் ஸ்பேஸுக்கு வந்தேன். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்ம சேர்மன் சா இருக்கார்ல, அவருடைய மருமகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கருவுல சில பிரச்சனை இருந்தது, அது மட்டும் இல்லாம நம்ம சேர்மன் சாயோட பையன் இருக்கார்ல, அவருடைய ஸ்பெம்ல சில
சில ஜெனடிக் ஆன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. சோ அதை வந்து நம்மளுடைய பூமியில பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியாது, அங்க ஜீரோ கிராவிட்டி கிடையாது. சோ அதனால ஜீரோ கிராவிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சு மட்டும்தான் இந்த கரு முட்டைக்குள்ள அந்த ஸ்பெர்ம் எங்களால செலுத்த முடியும். அப்பனா தான் அந்த கரு நல்லா டெவலப் ஆகும். சோ அதனால தான் இந்த விஷயத்துக்காக நாங்க இங்க வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்ல, காங்காங்சோ வந்து ஒரு சில முட்டாள்தனம் பண்ணதுனால தான் சிக்கினாரு. பட் நான் அந்த முட்டாள்தனம் பண்ணி சிக்க கூடாது, அது முக்கியமா கமாண்டர்ட்ட சிக்கவே கூடாது. சோ எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேர்மன் சாய், அது போக அந்த குழந்தையோட அம்மா, இவங்க எல்லாரும் ரெக்வெஸ்ட் பண்ணதுனால தான் நான் இந்த விஷயத்துக்கு இங்க வந்து ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அத நம்மளோட சாண்டியானும் கேக்குறாரு. சோ அப்போ அந்த ஸ்பெம் அப்படின்ன உடனே இல்ல ஆக்சுவலி வந்துட்டு அது உன்னோட ஸ்பெம்லாம் கிடையாது, அது வந்து பூமியில இருக்கக்கூடிய நம்ம சேர்மன் சாயோட பையனுடைய ஸ்பெம் அப்படின்னே, அட பாவிகளா, நான் கூட என்னோட ஸ்பெம்னு சொன்னேனே ரொம்ப ஃபீல் பண்ணேடா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதே நேரத்துல மித்த ரெண்டு பேர் வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. இல்ல ஆக்சுவலி வந்துட்டு நீ சொல்ற விஷயத்தை பண்ணும் அப்படின்னா என்ன தெரியுமா நடக்கும், அவளை வந்து சொல்ல போனா காங்காங்ஸுக்கே வந்து வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு பிரச்சனை. சோ நாங்கள் இன்வால்வ் ஆனா எங்க லைஃபே முடிஞ்சிரும்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இவர் என்ன கேக்குறாருன்னா, இல்ல நீங்க வந்து இப்ப வேலைக்கு வந்து எவ்வளவு சம்பாதிப்பீங்க, அதை விட பல மடங்கு பணத்தை வந்து நீங்க அங்க பார்க்க போறீங்க இல்ல, சோ அந்த லாட்டரி டிக்கெட்டுக்கு பிரைஸ் இருக்குல்ல, அதை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்றாரு. பட் நம்மளுடைய சாண்டியானாவும் அதுதான் சொல்றாப்ல, இல்ல ஆக்சுவலி வந்துட்டு நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பேக்கப்க்கு அந்த பணம் இருக்குது, சோ நம்ம வந்து அதை எடுத்துட்டு நம்ம வாழ்க்கையை பார்க்கலாம்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இதனால ஒரு குழந்தைய வந்து கிடைக்குது அப்படின்னா அது பெரிய விஷயம் தான், சோ இதுல ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை கொஞ்சம் பார்த்து ஃபேஸ் பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம சாண்டியானா சொல்லவும் எல்லாம் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு ஐயோ முடியுமா முடியாதான்னு பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் கடைசியா ஒரு வழியா எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஓகே அந்த பிரைஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க, நான் அதை பத்தி எதுவும் கேட்டுக்க மாட்டேன், முக்கியமான விஷயம் நான் அதை பத்தி யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்றார். நீங்க இதை பத்தி யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு அவரும் சரி ஓகேப்பா யாரும் சொல்லல அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிறாங்க. இப்போ என்னன்னா நம்ம லீயும் கேக்குறாரு, அதெல்லாம் இருக்கட்டும் எல்லாம் ஓகே தான், ஆனா மைக்ரோஸ்கோப்புக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு நம்ம மீனாவும் ஆமா இங்க பாரு ஆக்சுவலி மைக்ரோஸ்கோப் இல்லாம உன்னால பண்ணவே முடியாது, அதை விட முக்கியமான விஷயம் அந்த இன்ஜெக்ட் அது ஒன்ட்ட கிடையாது, அப்படியே இருந்தாலும் பைப்பட் இன்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன மாடல் இன்ஜெக்ட் தான் வச்சிருக்கேன், அதை வச்சு எப்படி உன்னால பண்ண முடியும், கண்டிப்பா பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ இங்க தான் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு. என்னன்னா அவர் ஒரு ஐடியா சொல்றாரு. சோ இது என்னால பண்ண முடியாது நினைக்கிறீங்களா, கண்டிப்பா என்னால முடியும், ஆனா அதுக்கு தேவையான ஒண்ணே ஒண்ணுதான், நான் ஸ்டேபிளா நிக்கணும் அவ்வளவுதான், மத்தபடி என்னோட பாடியை மைக்ரோஸ்கோப்பா மாறிடும் அந்த இடத்துல. இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி நம்ம ஹீரோயினை பார்க்க வர்றாரு. அப்படியே பார்த்துட்டு ஆஹா இங்க தான் இருக்காங்க அப்படின்னு அவங்க என்னடா எலிய பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து என்னன்னா அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன இது வந்து எப்பயுமே இப்படியே இருக்குது, இந்த எலி சரியாயிருச்சு, பட் ஃபீமேல் எலியும் மெயில் எலியும் ஒன்னு சேரவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா நம்ம ஹீரோ அந்த நேரத்துல வர்றவரு, அதுக்கு வந்து நீங்க முதல்ல ரெண்டு எலியும் ஒன்னா விடணும், இந்த எலி இங்க வச்சுட்டு அந்த எலி அங்க வச்சா கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, அந்த எலி தான் சரியாயிருச்சுல, ரெண்டையும் ஒன்னா விடுங்க, கண்டிப்பா நடக்கும். அது மட்டும் இல்ல ஒரு ஃபீமேல் எலி கூட ஒரு மெயில் எலியை தான் விடணும், அப்பனா தான் நீங்க சொன்ன விஷயம் நடக்கும், கன்ஃபார்மா அந்த எலி வந்து பிரெக்னன்ட் ஆகும் அப்படின்றாரு. உடனே கண்ட்ரோல் சென்டர்ல ஆல்ரெடி பேசிட்டு இருக்க அந்த பொண்ணு வேற ஆமாமா அவன் சொல்றது உண்மைதான் அப்படின்றாங்க. சரி ஓகே இந்த விஷயத்துல நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஒரு எலியை எடுத்து கொண்டு போய் அந்த எலி கூட விட்டுறாங்க. அப்படியே நைட் ஆகுது, நம்ம ஆள் அப்படியே டார்ச் லைட் அடிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனி அப்படியே கிராஸ் பண்ணி போறோம். அவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்து வெளியே தூங்குறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ மெதுவா கிராஸ் பண்ணி எப்பா எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம்னா வந்துகிட்டு இருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம சாண்டியானோ என்னமோ யோசிச்சுட்டே இருந்தவன் நான் இதை செய்ய போறேன் அப்படின்னா, டேய் என்னடா சொல்ற, இது எவ்வளவு ரிஸ்க் தெரியுமா, அதான் ஒத்துக்கிட்டமே, அங்க வந்து அந்த குழந்தைக்காக அந்த அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க, சோ நம்ம இதை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேர்மனுடைய மருமகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அப்படியே பாக்குறாங்க. திடீர்னு கார்ல இருந்தவங்க டக்குன்னு எந்திரிச்சு வந்து அங்க இருக்கக்கூடிய நதியை பார்த்து நிக்கிறாங்க. அங்க பார்த்தா ட்ரெயின் கிராஸ் ஆகுது, என்னன்னு தெரியல, ஒருவேளை குதிச்சிட்டாங்க போல இருக்கு. இதுல என்னன்னா அந்த பொண்ணு வர மாட்டேன்றுச்சு போல இருக்கு, இவங்க ரெண்டு பேர் மட்டும் வர்றாங்க. ஆமா எனக்கு ஒரு விஷயம் புரியலடா லீ, இங்க வந்து என்னடா பண்ண போறாங்க அப்படின்றப்ப எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பின்னாடி இருந்து யாரோ ஒரு கை தொடுது, என்னன்னு பார்த்தா நம்மால நம்ம லீ ஐயோ அப்படின்னு பயந்துறாரு. யோ என்ன பண்ற அப்படின்னு டக்குன்னு அந்த இதை எடுத்து காட்டனே, என்ன பாக்குற லீ எப்படி இருக்கு சண்டியானோ அப்படின்னு, டேய் என்னடா பைத்தியக்காரத்தனம், இந்த ஷூட் ஏன்டா போட்ட, இத போட்டா இருக்க இன்னும் ரொம்ப ஸ்லோவா வேலை பார்க்குற மாதிரி இருக்கும்டா அப்படின்னு. கரெக்ட் எக்ஸாக்ட்லி நீ சொன்னது கரெக்ட், இங்க பாரு மைக்ரோஸ்கோப் இருந்தா நமக்கு எவ்வளவு ஸ்லோவா எவ்வளவு பர்ஃபெக்ட்டா வேலை பார்ப்போமோ அதே மாதிரி இந்த ஷூட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால வேகமா வேலை பார்க்க முடியாது. சோ கண்டிப்பா ரொம்ப ஸ்லோவா தான் வேலை பார்ப்போம். அது போதுமே நம்ம வந்து மைக்ரோஸ்கோப் மாதிரி ஆயிடுவோம்ல. தலைவர் இதைத்தான் சொல்லியிருப்பாரு போல இருக்கு, நானே மைக்ரோஸ்கோப்பா மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட என்னமோ நினைச்சேன், கடைசியில பார்த்தா இவன் என்னடான்னா ஃபேஸ் சூட்டை போட்டு வந்து நிக்கிறான். இப்போ என்னன்னா அந்த இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்னு மைக்ரான் கணக்குல வந்து எம்எம் கணக்குல கூட கிடையாது, மைக்ரான் கணக்குல மூவ் பண்ணணும். சோ அதுக்கு இந்த சூட் நமக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல நம்ம ஹீரோ. இப்பதான் ஒரு பிரச்சனையே வருது, என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் பூமியில விடிஞ்சிருச்சு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த எலிகள் பேசிக்கும்ல, அந்த விஷயம் வந்து அதுக்கு கரெக்டா ரீட் ஆகுது. ஆஹா ரெண்டு வந்து அடுத்ததுக்கு ரெடி ஆகுது போல இருக்கேடா, அதாவது வந்து இனப்பெருக்கம் பண்றதுக்காக அந்த எலிகள் ரெடி ஆகுது, ஒன்னோட ஒன்னு பேச ஆரம்பிச்சு அந்த ஈர்ப்பு வருது. சோ இத பாக்குற நம்ம ஹீரோயின் ரொம்ப ஆச்சரியப்பா, யோ மிஸ்டர் காங் எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரூமுக்கு தேடி போறாங்க. பட் தலைவன் தான் ரூம்ல இல்லையே, அங்கெல்லாம் இருக்காப்ல. டக்குனு இவங்க வந்து ஐயோ ஆளக்காரமேன்னு சொல்லி ஸ்பேஸ் ஸ்டேஷன் போற தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இங்க அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது அங்க நம்ம தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லா செட்டப் ஆகி உட்கார்ந்துடுறாங்க. நம்மளோட லீயும் சரி நம்மளோட சாண்டியானாவும் சரி அழகா உட்கார்ந்து பிடிச்சிக்கிறாங்க நம்ம ஹீரோவை. அப்பயும் சொல்றாங்க, யோ ஆடாம இருக்கணும்யா,
பாத்துக்கோயா அப்படின்னு. நான் பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோவும் சொல்றாரு. இவங்களும் டேரி பாத்து பிடிச்சவங்களா அதெல்லாம் பிடிச்சிரும் நீ போடு போடு அப்படின்றாரு. சரி ஓகே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாருன்னா அந்த ஸ்பெம் வந்து எடுத்துறாரு ஈஸியா. பட் இன்னொரு விஷயம் அப்படி எடுத்தோன்னே எல்லாருமே பரவாயில்லடா எடுத்துடா அப்படின்னு டே அவசரப்படாதீங்கடா இது ஈஸி தான்டா இதை இம்ப்ளான் பண்றதுலாண்டா இருக்கு ஆப்பு வெயிட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த கரு முட்டை இருக்குல்ல அந்த முட்டையை வந்து என்ன பண்றாருன்னா அப்படியே பக்கத்துல கொண்டு போறாரு. ஏன்னா அதை வந்து பிடிச்சிக்கணும் ஸ்டேபிளா ஒரே இடத்துல பிடிச்சிக்கணும்ல. சோ அதுக்காக ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ற அப்படி ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் வந்து மிஸ் ஆகி ஓங்கி இது பண்ணோடனே அந்த முட்டை டேமேஜ் ஆயிடுது. ஆடாச்சா அப்படின்னு டேய் ஒரு முட்டை டேமேஜ் ஆயிடுச்சுடா நீ 2 முட்டை தான் இருக்குது எப்படி பண்ண போற அப்படின்னு வெயிட் பண்ணு 2 இருக்குல்ல கண்டிப்பா பண்ணிருவேன் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப 2வது முட்டை என்ன பண்றாருன்னா அப்படியே மெதுவா ட்ரை பண்றாப்ல. அது வந்து சின்ன மைக்ரோஸ்கோப் தான் இருக்குது. ஏன்னா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி மிஷின்ல பண்றது இல்ல லைட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மெதுவா கொண்டு போறதுக்கு. சோ இவர் கையில பண்றதுனால கொஞ்சம் ஆடிக்கிட்டு தான் இருக்குது. அப்படியே மெதுவா கொண்டு வந்து முதல்ல வந்து அப்படி லைட்டா வச்சு அந்த முட்டையை பிடிச்சிக்கிறாரு. அப்பா புடிச்சிட்டா எந்த டேமேஜ் இல்லடா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. நம்ம லீலா அப்பா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்குடா டேய் சாமி வேமா முடிடா அப்படின்றாரு. நம்ம ஹீரோவும் சரி வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா கொண்டு வராரு. அப்படி கொண்டு வந்து அந்த இன்ஜெக்ஷன் வந்து உள்ள இம்ப்ளான்ட் பண்ணி கரெக்டால உள்ள குத்திடுறாரு இம்ப்ளான்ட் பண்ணிடுறாரு. பட் என்ன அப்படின்னா அந்த ஸ்பெம் வந்து கரெக்டா வெளியே தள்ளும்போது டப்புன்னு எக்ஸ்ட்ரா ஒரு தள்ளிடுறாரு. அதனால டப்புன்னு உடைச்சு வந்துருது முட்டை உடைச்சு. சோ இப்போ அந்த முட்டையும் உடைஞ்சு போச்சு. 3 முட்டையில 2 முட்டை உடைஞ்சு போச்சு கரு முட்டையில. நம்ம லீயும் சரி சாண்டியானும் சரி 2 போட்டு தள்ளிட்டடா இனி 1 தான்டா இருக்கு எப்படிடா பண்ணிருவியா அப்படின்றப்ப வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா பண்ணுவேன் ஒண்ணே இருக்கு இது கடைசி சான்ஸ் கண்டிப்பா விட மாட்டேன் கண்டிப்பா பண்ணிருவேன் அப்படின்றாரு. பார்க்கலாம் சார் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நக்கல் அடிக்கிறாங்க. இப்போ என்னன்னா அந்த ஸ்பெம்மும் வெளியே விட்டாச்சு. சரி ஓகே இன்னும் ஸ்பெம் எடுப்போம்னு சொல்லி ஸ்பெம் எல்லாம் எடுத்துறாங்க. கரெக்டா அந்த நேரத்துல அவன் மீனா போட்டு போவாமா வேணாமா சரி போவா அப்படின்னு திரும்புறப்ப பாத்தீங்கன்னா டப்புன்னு நம்மளுடைய கமாண்டர் வந்துடுறாங்க. மீனா ஆக்சுவலி வந்து நீ காங்க பாத்தியா மிஸ்டர் காங்க பாத்தியா அப்படின்னு ஐயோ இவங்க எங்கடா இங்க வந்தாங்க இவங்க வேற உள்ள உட்காந்துருக்கையில என்னன்னு மேடம் கமாண்டர் மேடம் நீங்க பாத்தீங்களா மிஸ்டர் காங்க நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சவுண்டா சொல்லவும் இந்த விஷயம் உள்ள இருக்க கேட்டுறது. இவங்க ஐயோ டே கமாண்டர் வர்றாங்களாம்டா எந்திரா அப்படின்னு சொல்லி வேகமா எல்லாத்தையும் கரெக்டா டக்கு மறைச்சு வைக்கிறாங்க. நம்ம கமாண்டரும் வந்தோடனே ஆமா நீ காங்க பாக்கலையா நான் பாக்கல மேடம் நீங்க பார்த்தா சொல்லுங்க கமாண்டர் அப்படின்னு சொன்னோடனே சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குனு அந்த ரூமை திறந்து வர்றாங்க. வந்து பார்த்தா நம்ம பசங்க அப்படியே டக்குன்னு எல்லாம் செட் ஆகி உட்கார்ந்துருக்காங்க. இப்போ என்ன நம்ம ஹீரோயினி வந்த உடனே பாக்குறாங்க டே இந்த டூரிஸ்ட் பையில பாத்தீங்களா அப்படின்னு இல்ல நாங்க பாக்கல நீங்க பாக்கலையா அப்படின்னு நான் பாக்கல சரி பார்த்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படி நாகலும் போது ஒரு மாதிரியா பாக்குறாங்க. என்ன இவங்க மூஞ்சி இஞ்செல்லாம் வேர்த்து போயிருக்கு ஒரு திருசா இருக்காங்களே அப்படின்ட்டு டே உண்மையை சொல்லுங்கடா மறுபடியும் எதுவும் குடிச்சிங்களாடா அதுக்கேத்த இங்க வந்து உரமா ஒதுங்கிறீங்களா அப்படின்னு அதெல்லாம் இல்லையே நாங்க எதுக்கு குடிக்க போறோம் ஏதோ ஒரு தடவை குடிச்சோம் லைட்டா கொண்டு வந்து அதுக்காக ஓயாம குடிச்சிட்டு வைப்பாங்க அப்படின்னு டேய் எனக்கு என்னமோ சரியா படல அப்படின்னு சொல்லி திரும்ப போய் அங்க இருக்க ஷூட் எல்லாம் திறந்து பாக்குறாங்க. ஒரு குடிச்சிட்டு இந்த பையன் ஒளிஞ்சிருக்கானோன்னு அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்கடா ஒரு தடவை விட்டுருவேன் ஓயாம அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சாண்டியானாவை பார்த்து சாண்டியானா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு ஓகே மேடம் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் அவங்க தேடிட்டே இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம லீ வந்து அங்க இருக்கிற பாக்ஸ் லைட்ஸா தட்டிருப்பாரு. அதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்பெம் ஏத்திருப்பாங்க ஒரு இன்ஜெக்ட் அந்த இன்ஜெக்ட் வந்து அப்படியே மெதுவா வெளியே வருது. இதுல என்ன அப்படின்னா யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. நம்மளோட ஹீரோயினியும் சரி ஓகேப்பா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம ஹீரோ இருக்க ஸ்பேஸ் விட்ட போய் எடுக்கிறதுக்காக போவாங்க. கரெக்டா நம்ம லீ வந்து மேடம் ஒரு நிமிஷம் நாங்க ஒத்துக்கிற உண்மையை நாங்க வந்து சரக்கு அடிச்சிருக்கோம் அப்படின்றாங்க. என்னடா சொல்ற ஏன்டா திரும்ப சரக்கு அடிக்கிறீங்க அப்படிங்க பாருங்க மேடம் நாங்க தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றோம். அது மட்டும் இல்லாம ரொம்ப தூரம் இங்க வந்திருக்கோம் பூமியில இருந்து வீட்ல இருந்து. சோ அதனால லைட்டா தான் ட்ரிங்க்ஸ் பண்ண நாங்க ரொம்ப எல்லாம் பண்ணல. சோ இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விடுங்க ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் இது தேவையில்லை ரிலாக்ஸ் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓகே ஆனா இருந்தாலும் திரும்ப அந்த அப்ப பண்ணாதீங்கப்பா பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்றாங்க. இந்த நேரத்துல தான் நம்ம சாண்டியோட கவனிச்சிருப்போம். ஆக்சுவலி அந்த இன்ஜெக்ஷன் அப்படி மெதுவா மேந்துக்கிட்டு வெளியே போறப்ப ஐயோ என்னடா அது மெதுவா இது வேற போய்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுல தான் ஸ்பெம் இருக்கும் போச்சா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பேன். கரெக்டா நம்ம ஹீரோயினி திரும்புவாங்களா இல்லையா அந்த கேப்ல நம்ம மீனா பொண்ணு அதை அப்படியே எடுத்துரும். சரி எல்லாம் போய் தூங்குங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இவங்களும் ஓகே மேடம் அப்படின்றாங்க. ஜஸ்ட் இன்ஜி மிஸ் கொஞ்சம் விட்டு இருந்தா மாட்டிருப்பாங்க. இப்போ என்னன்னா நம்ம மீனா பொண்ணு வந்தோடனே 2 பேருமே சூப்பர் குட் ஜாப் அப்படின்றானுங்க. அதெல்லாம் இருக்கட்டும் ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு ஓகே நமக்கு இப்போ ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா பொண்ணு என்ன பண்ணுதுன்னா அந்த ஸ்பெம் பாக்குறதுக்காக ஒரு இது மாதிரி கொண்டு வருது மைக்ரோஸ்கோப் மாதிரி சின்னதா. சோ அதை எடுத்து பாக்குறாரு ஓகே இது செட் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி மாதிரி இருக்கு அதை போட்டுட்டு அப்படியே நம்ம மீனா பொண்ணு தான் ஓகே நீ வந்து அந்த இதை எடு அப்படின்னு சொல்லி அந்த கரு முட்டை எடுத்து நடுவில் அதாவது எந்த ஒரு இது கிடையாது அப்படியே மிதக்கிறாப்லே அதை கரெக்டா நீ வை அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கம் அவருடைய கையில அந்த இன்ஜெக்ட் மாதிரி வச்சிருக்காரு. சோ அதை வச்சிருக்கும் போது லெஃப்ட்ல அப்படியே பாக்குறாரு வை அப்படின்னு சொன்னோடனே மெதுவா கொண்டு வந்து அப்படியே வைக்கிறாங்க. சின்ன இது மாதிரி தான் இருக்கும். சோ அதை வச்ச உடனே ஏன்னா அவங்க ஆல்ரெடி பயந்துகிட்டு இருக்காங்க இவன் அப்படியே வச்சிடறாங்க. வச்ச உடனே அப்படியே பாக்குறாரு ஓகே இப்போ ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு गाइस உங்களுடைய மூச்சு காத்த கொஞ்சம் இழுத்து பிடிச்சிக்கங்க ஒரு 2 நிமிஷம் மூச்சு விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா இதான் நமக்கு கிடைச்ச கடைசி சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறாரு. ஓகே ரெடியா இருங்க 1 2 3 அப்படின்னு சொன்னேன் அப்படியே எல்லாரும் அப்படின்னு மூச்சு இழுத்து பிடிச்சிக்கிறாங்க. இழுத்து பிடிச்சோன்னே இவருமே அப்படியே பாக்குறாரு அந்த கண்ணாடியெல்லாம் போட்டு அப்படியே மெதுவா கொண்டு வந்து அழகா அதை வந்து லாக் பண்ணி வச்சிருக்காரு அந்த
அந்த கரு முட்டையை இப்ப இன்ஜெக்ட் பண்ணணும். சோ அவர் கரெக்டா கொண்டு வந்து அப்படி லைட்டா ஊத்தி கரெக்டா சென்டர் பாயிண்ட்ல வச்சிடறாரு. சோ கரெக்டா அந்த பட்டனை அழுத்துற உடனே அந்த இருக்கக்கூடிய ஸ்பெம் வந்து அப்படியே மெதுவா போகுது. அந்த போறத காட்டுறாங்க. அந்த டியூப் வழியா அந்த ஸ்பெம் வேகமா போய் ஒரு இடத்துல அப்படி தட்டி நிக்குது. இருந்தாலும் அப்புறம் திரும்ப இன்னொரு தடவை பிரஸ் பண்றாரு. கரெக்டா அந்த ஸ்பெம் அப்படியே அந்த கரு பைக்குள்ள போயிருது, அந்த முட்டைக்குள்ள போயிருது. சோ அப்படியே எல்லாரும் பாக்குறாங்க, அப்பாடா அப்பாடா அப்படின்னு சொல்லி இப்பதான் மூச்சை விடுறாங்க எல்லாருமே. இதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆயிருது. சோ நம்ம ஹீரோவும் அப்பாடா சக்சஸ் ஆயிருச்சா அப்படின்ட்டு நம்ம மீனா பொண்ணு தயவு செய்து இன்னொரு தடவை இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்கடா, பக்கு பக்குன்னு இருக்கடா, ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் சந்தோஷப்படுறாரு. அப்பாடா டே என்னுடைய நாள் ஸ்டார்ட் ஆயிருச்சு, இனிமே உன் கையில தான் இருக்கு எல்லாமே அப்படின்றாரு. அப்படியே அந்த காட்டுறாங்க கரு முட்டையை. அப்பாடான்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோ அங்க இருந்து வர்றாரு. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அப்படின்னு என்னாச்சு அப்படின்னு டக்குன்னு அப்பதான் காட்டுறாங்க. ஆக்சுவலி வந்து அதோட சவுண்ட்ஸ் இது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. என்ன சவுண்ட் எனக்கு புரியல. இல்ல இது வந்து மெயிலையும் ஃபீமேலையும் பேசிக்கிற சவுண்ட், இது ரொம்ப ரேரு. சோ கூடி சீக்கிரம் அது ஒண்ணு சேர்ந்துரும் அப்படின்னு. அப்படியா அப்படின்றாரு. நீ யோசிச்சு பார்த்தையா அப்படின்னு. யோசிச்சுலாம் பார்க்கல, நேச்சுரலாவே ஒரு ஆணையும் பெண்ணையும் பக்கத்துல விட்டாலே போதும், கண்டிப்பா அவங்க கொஞ்சம் பேசுவார்த்தைகள்லாம் பேசி கண்டிப்பா ஒத்து வந்துருவாங்க. அதைத்தான் செஞ்சேன் நானும் அப்படின்றாரு. உனக்கு நல்ல லவ் பத்தி தெரிஞ்சிருக்குப்பா அப்படின்றாங்க. சோ 2 பேரும் அப்படியே பாத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு மாறிய ஹீரோயினியை பாக்குறாங்க. என்னன்னா அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காதல் வெளிவருது போல இருக்கு. சோ அதை பார்த்து அவர் ஃபீல் பண்ணி பாத்துக்கிறாரு. நம்ம ஹீரோயினி அவங்க அதுக்கு பதில் பாக்குறாங்க. சோ ஒருவேளை நம்ம ஹீரோயினிக்கு காதல் வந்துருச்சா என்னங்கிறது தெரியல. அப்படியே இதோட இந்த எபிசோடை முடிச்சிடறானுங்க. ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.